தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, ஐயா மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 31ஆம் நாள் 15/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களை வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாத நாள். இறை வழிபாடுகள், அம்பிகையை வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வது, பைரவப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள். இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்குமார்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற ராகு கால துர்கா பூஜை. இது ஒவ்வொரு நாட்களும் 1.5 மணி நேரங்கள் இந்த ராகு காலம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். பொதுவாக இந்த திங்கட்கிழமைகளிலே காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே ராகு காலம், 9 மணி முதல் 10 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம், 10:30 முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம், 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம், 1:30 மணி முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம், 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம், 4 மணி முதல் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம் என்று இந்த ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரங்கள் வீதமாக இந்த ராகு காலம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அதில் இந்த செவ்வாய்க்கிழமையிலே வருகின்ற 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே உள்ள இந்த ராகு கால நேரங்களிலே செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திரதோஷமுடையவர்களெல்லாம் இந்த ராகு கால நேரத்திலே விரதமாயிருந்து துர்க்கை அம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்திலே நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா தோஷங்களும் நீங்கி விடுமாம். இந்த ராகு காலம் என்பதே அன்னை பராசக்தியானவள் மகிஷாசுரமர்தனியாக கும்பன் சும்பன் நிசும்பன் மகிஷன் மகிஷாசுரன் ரக்தபீஜன் ரதோத்கடன் என்கின்ற அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்த நேரம் இந்த ராகு கால நேரம். சாயங்கால வேளையிலே அந்த ராகு காலத்திலே அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது நம்மை நாடி வருகின்ற எல்லா தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வரையிலும் திருமணங்கள் தடைப்பெறுகின்ற கன்னிப்பெண்கள் இந்த ராகால பூஜை செய்கின்ற பொழுது தோஷங்கள் நீங்கப்பட்டு அன்னையினுடைய அருளினாலே விரைவிலே திருமணங்கள் நிறைவேறவும், திருமணமான தம்பதிகளுக்கு இந்த தோஷங்களினாலே புத்திரதோஷத்தினாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களெல்லாம் வழிபாடுகள் செய்து இந்த ராகு காலத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து குங்குமர்த்தி செய்கின்ற பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கும்.
நல்ல சந்தான செல்வங்கள் கிடைக்கக்கூடியது, குடும்பத்திலே அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி, ஆனந்தம் பங்கக்கூடிய வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளிடத்திலே வழிபாடு செய்து இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெரு வாழ்வு வாழுகின்ற வகையிலே நாம் இந்த ராகுகால விளக்கு பூஜைகள் செய்ய போகின்ற பொழுது நமது சமய கலாச்சார ஆடைகள் அணிந்து செல்ல வேண்டும். நாகரிக உடைகளோடு சென்று ராகுகால பூஜையோ திருவிளக்கு பூஜையோ ஆலயங்களில் செய்யக்கூடாது. வீட்டிலே கூட விளக்கேற்றுற பொழுது கூட நாம் கலாச்சார உடைகளோடு இந்த விளக்கு ஏற்றுகின்ற பொழுது ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து லக்ஷ்மி கடாட்சம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன நிறைவு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு கூறுகின்றார், மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன் என்று. அதாவது இயேசுவினுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் எங்களுக்கு ஆறுதல் தருகின்றதாக மட்டும் இருப்பதில்லை. எங்களுடைய மனச்சாட்சியை குத்தி, எங்களுடைய மனச்சாட்சியினுடைய விளக்கை ஏற்றி எங்களுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது சில வேளைகளிலே நாங்கள் குழம்புகின்றோம். அமைதி என்பது போர் இல்லாத ஒரு சூழல் மட்டும் அல்ல என்று கூறப்படுகின்றது. உண்மையான அமைதி நீதியிலே கட்டப்படுகின்ற அமைதிதான் நிரந்தரமானதாக இருக்கும். எல்லா சூழல்களிலும் நாங்கள் எல்லோரையும் அடக்கி ஆண்டு அவர்களை அமைதியாக வைத்திருக்கின்றோம் என்று நினைப்பது தவறானது. நீதி உணர்வு என்பது இறை ஆட்சியினுடைய ஒரு முக்கியமான மதிப்பீடு ஆகும். நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் அவர்கள் இறைவாக்கினர்கள் என்ற அந்த பணியை செய்கின்றார்கள். திரு அவையிலே நாங்கள் பார்க்கின்றோம், காலத்துக்கு காலம் மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்கள் சார்பாக திரு அவை அதனுடைய குருக்கள், துறவியர்கள், ஆயர்கள், வழிகாட்டிகள் என்று பொதுநிலையினர் கூட அவர்கள் சமூகத்திலே இருக்கின்ற அதர்மங்களை, அடிமைத்தனங்களை, அநீதி செயல்களை சுட்டி காட்டி நீதிக்காக குரல் கொடுக்கின்றார்கள். இவ்வாறு நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பதில், அவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம் என்னவென்றால் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள், சில வேளைகளிலே கொல்லப்படுகின்றார்கள். நீதிக்காக, உண்மைக்காக குரல் கொடுக்கின்றது நற்செய்தி அறிவிப்பு பணியினுடைய உள்ளடக்கமாகும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நற்செய்தி அறிவிப்பது என்பதை நீதிக்காக குரல் கொடுப்பதும் உழைப்பதும், நீதியை கேட்டு மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பாடுபடுவதும் இரண்டர கலந்த அனுபவமாகும். எனவே நாங்கள் நீதிக்காக போராடுவது பல பெரிய தலைவர்களாக இருந்து மட்டுமல்ல, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எதை செய்து கொண்டிருக்கின்றோமோ, எவரவரோடு நாங்கள் உறவாடுகின்றோமோ, எவரவரோடு எங்களுடைய உரையாடல்களை நாங்கள் தொடுக்கின்றோமோ, எந்த சூழலிலே, குடும்ப சூழலிலே இருந்தாலும் சில வேளைகளிலே நாங்கள் நீதி தவறாமல் இருப்பதற்காக நீதியை நாங்கள் சரியானது எது, பிழையானது எது இவர்களுக்கு உரிமை உடையது, எது இவர்களுக்கு தேவையில்லாதது என்று பகுத்தறிந்து
உண்மைக்கும் நீதிக்கும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் பாரபட்சம் உள்ளவர்களாகவும் ஏதோ மற்றவர்களை நாங்கள் ஒருவாறு அவர்களை அமைதிப்படுத்தினால் போதும் என்று ஒரு தற்காலிக சில வேளைகளிலே விடைகளை பதில்களை நாங்கள் கொடுத்து மற்றவர்களை ஓரளவு ஏமாற்றலாம் என்று நினைக்கக்கூடாது. எங்களுடைய சமூக வாழ்விலும் சரி, எங்களுடைய திரு அவையினுடைய வாழ்விலும் சரி, எங்களுடைய அரசியல் பொருளாதார வாழ்விலும் சரி, நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உண்மை நீதி என்பவற்றிலே இருந்து வழுவாமல் தவறாமல் நாங்கள் நீதியை நிலைநாட்டுகின்ற மனிதர்களாக வாழ்வதற்கு இறை ஆட்சியிலே எங்களுக்கு பங்கு உண்டு என்ற அந்த பொறுப்பை ஏற்றவர்களாக இந்த இறை ஆட்சியை இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டுமென்றால் அமைதிக்காக உழைக்கின்றவர்களும் கூட நீதியோடு கூடிய அமைதிக்காக உழைப்பதற்கு அவர்களுக்கு ஆற்றலும் மன வலிமையும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால்
அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா, அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாவை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.